நான் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன். என்னிடம் நீ 3 வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். அந்த 3 வரங்கள் நன்றாக யோசித்து கேட்டுக்கொள் என்றார். இந்த டைலர் எப்போதும் என் வீட்டில் ஒரு நாற்காலி தான் உள்ளது. யாராவது வந்தால் அதில் உட்கார்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்த உடனே அதில் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நான் கேட்கும் முதல் வரம் என்று கேட்டார். நன்றாக யோசித்து கேளப்பா, இன்னும் 2 வரங்கள் இருக்கின்றன என்று சொன்னார். அடுத்து 2வது வரம் எனக்கு வேண்டும் என்றால், என் வீட்டில் எலி தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை அனைத்தையும் நாசம் செய்து விடுகிறது. ஆகையினால் நான் சேமித்து வைத்துள்ள அந்த பையுக்குள் யார் சென்றாலும் நான் அது சொன்னால்தான் வெளியில வர வேண்டும். அது போன்ற ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அதையும் தந்தேன் என்று கூறிவிட்டார். 3வது, நன்றாக யோசித்து கேளப்பா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது என்று கூறினார். என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் மரம் இருக்கிறது. எனக்கு இதுவரையில் ஒரு ஆப்பிள் கூட நான் பறித்து சாப்பிட்டதில்லை. வழிப்போக்கர்களும் சிறுவர்களும் அனைவரும் வந்து அதை சாப்பிட்டு விடுகிறார்கள். அதனால் யார் பழம் பறித்தாலும் கை ஒட்டி கொள்ள வேண்டும் என்று ஒரு வரத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அவரும் அப்படியே தந்தேன் என்று கூறிவிட்டார். இது 3 வரங்களையும் உனக்கு கொடுத்து விட்டேன், இதை வைத்து நீ பழித்துக்கொள் என்று அவர் மறைந்து விட்டார். காலங்கள் கடந்தன. அந்த பஞ்ச காலங்களும் வந்தது. அவர் உணவுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்து விட்டது. இப்படிப்பட்ட காலத்தில் மிகவும் வறுமையின் கொடுமை அதிகமான அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது அப்போது ஒருவர் வந்தார்.